எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே காலையில இருந்து நம்ம நாயகன் திரும்பி வந்துட்டார், நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மூட்ல இருக்கிறாங்க. நிறைய ஸ்டோரிஸ் எக்கச்சக்க ஸ்டேட்டஸ் அதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா ராபர்ட் டவுரி ஜூனியர் அயன்மேன் டோனி ஸ்டார்க் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் பார்த்தேன். ராபர்ட் டவுரி ஜூனியர் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோட அந்த எம்சியூலேருந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ராபர்ட் டவுரி ஜூனியர் பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸுமே இருந்தது. அண்ட் இப்போ மறுபடியும் அவர் எம்சியூக்குள்ளே வர போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. அண்ட் அவர் எந்த கதாபாத்திரத்தில் அதை வர போகிறார், இப்போ நெக்ஸ்ட் அப்போ மறுபடியும் அயன்மேன் வர போகிறாரா, அப்போ டோனி ஸ்டார்க் இஸ் பேக் அப்படிங்கன்னா டோனி ஸ்டார்க் இஸ் நாட் பேக், ராபர்ட் டவுரி ஜூனியர் இஸ் பேக். அவர் வந்து டாக்டர் டூம், விக்டர் வேன் டூம் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் தான் அவர் ரிட்டர்ன் ஆகிறாரு. இம்முறை ஒரு வில்லனாக வராரு. ஸோ அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இப்போ இவருக்கு பதில் இவரா அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்களான்னு கேட்டால் இல்லை, அப்படி கிடையாது. மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எம்சியூவில் இருக்குது. ஸோ அதனால் அன்இமேஜினபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னொரு யூனிவர்ஸில் இதே மாதிரியான ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அன்இமேஜினபிள் பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாத ஒரு பெரிய யூனிவர்ஸாக தான் இது இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ப்ராபப் உண்டு, என்ன அப்படின்னா யூ ஐதர் டை அ ஹீரோ ஆர் லிவ் லாங் enough to see yourself become a villain அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் என்னது ஒரு ஹீரோவாக ஒன்று சாவீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் வாழ்ந்து நீங்கள் வில்லனாகவே மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஹீரோவாக இறந்துட்டார். இப்போ வந்து லாங் எனாஃபாக வாழ்ந்து இப்போ ஒரு வில்லனாக மாறுறாரு. ஸோ எஸ், இப்போ வந்து வில்லனாக மாற போகிறாரு. அது என்ன வில்லன் அப்படின்னா டாக்டர் டூம் அப்படின்ற கதாபாத்திரம். யார் இந்த டாக்டர் டூம், இவரோட பேக் ஸ்டோரி என்ன, இவரோட பவர்ஸ் என்ன, இவர் எந்த அளவுக்கான ஒரு பலம் வாய்ந்த ஒரு எனிமியாக இருப்பார், இவர் உண்மையாகவே ஒரு எனிமியா, இல்லை இவர் பின்னாடி என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டாக்டர் டூம் அவர் விக்டர் வேன் டூம் அப்படின்றவர் வந்து ஒரு டாக்டர், அஃப்கோர்ஸ் முன்னாடியே போடுற மாதிரி என்ன ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் கை. அண்ட் அவரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மிஸ்டிக்கல் பவர் தான். அவருக்கு வந்து ஒரு மேஜிக் பவர்ஸ். இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஸ் இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பவர் தான் டாக்டர் டூமுக்குமே இருக்கும். அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரியே இவருமே ஒரு ஸ்மார்ட் கை டாக்டர் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர் நிறையா அந்த மித்திக்கல் பவர்ஸ், அந்த மிஸ்டிக்கல் பவர்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டேஞ்சரஸான ஒரு காம்போவாக தான் இவரோட பவராக இருக்குது டாக்டர் டூமுக்கு. அண்ட் டாக்டர் டூம் இந்த மிஸ்டிக்கல் பவர்ஸ் எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவரோட அம்மா வந்து ஒரு இந்த மாதிரி மிஸ்டிக்கல் ஸ்டஃப்லலாம் இருந்த ஒருத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி டீமன்ஸை சமன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அன்டெட்டெல்லாம் எழுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு ஆள் தான் அவங்களோட அம்மா. அண்ட் அவங்க அம்மா வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் டாக்டர் டூமுக்கு, அந்த விக்டர் வேன் டூமுக்கு வந்து அவங்க அம்மாட்ட எப்படியாச்சும் அவங்க அம்மாவை மறுபடியும் எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அதனால இவருமே அந்த மிஸ்டிக்கல் இதுக்குள்ளெல்லாம் போகிறாரு. ஸோ இந்த இதுக்குள்ளெல்லாம் அவர் போக ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கணவன்ட்ட சொல்லியிருப்பாங்க என்னென்னா, நம்மளோட பையனை வந்து இந்த மாதிரி மிஸ்டிக்கல் சைடுக்குள்ளே அனுப்பிடாதீங்க அப்படின்ட்டு. பட் இவர் வந்து மிஸ்டிக்கல் சைடுக்கு போய் எப்படியாச்சும் அவங்க அம்மாவை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே மிஸ்டிக்கல் சைடுக்குள்ளே போகிறாரு. மிஸ்டிக்கல் சைடு மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேயுமே அவரோட நாலேஜை வளர்த்துக்கிறாரு. அண்ட் இதுதான் அவரோட ஸ்டோரி. இப்போது என்னென்னா அவர் அம்மாவை எப்படியாச்சும் பார்க்கணும், அதுதான் அவங்களோட ஒரே விஷயமா இருக்குது. அவங்களோட அண்டர் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நிறைய சாக்ரிஃபைஸை கொடுத்து அவங்க அம்மாவை பார்க்குறது தான் ஒரே வழி அப்படின்னும் போது யாரை சாக்ரிஃபைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான இடத்துக்குள்ளெல்லாம் அது நகருது. ஸோ இவரோட பவர் எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா, இவரோட கதை இப்படி இருக்குது. ஸோ இவரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் மிஸ்டிக். ஸோ இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஃபார்ஜ் பண்ண ஒரு ஆர்மர் இருக்குது, ஒரு மேஜிக்லேயே ஃபார்ஜ் பண்ண ஒரு ஆர்மர். அண்ட் வந்து சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஆர்மர் அப்படின்னும் போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா அயன்மேன், ஆஃப்கோர்ஸ். ஸோ அயன்மேனுக்கு எப்படி ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்டான ஒரு ஆர்மர் இருந்துச்சோ, அதே மாதிரி டாக்டர் டூமுக்குமே ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்டு ஆர்மர் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரியான ஒரு பவருமே இருக்குது, மிஸ்டிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இவர் வந்து மிக்ஸ் ஆஃப் போத் மேஜிக் அண்ட் சயின்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு அன்இமேஜினபிளான ஒரு பவர் வந்து டாக்டர் டூமுக்கும் இருக்குது. அண்ட் ஒரு நம்ம காமிக் சைடு போயிட்டோம் அப்படின்னா, இவரோட பவரை பற்றிய ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக, ஒரு குட்டி ட்ரெய்லராக ஒரு சீனை நம்மளால் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, தேனோஸை சிங்கிள் ஹேண்டடாக பேர் ஹேண்டில் இவர் அடித்து வீழ்த்துவார், வித்தவுட் காந்த்லெட். ஆஃப்கோர்ஸ் தேனோஸ் கையில் காந்த்லெட் இல்லாத டைமில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேனோஸோட ஸ்பைன் அப்படியே உள்ளேருந்து அப்படி உருவி எடுத்து தேனோஸை கொலை பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு சீன்லாம் காமிக்கில் இருக்குது. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு பெரிய இது இருக்குது அப்படின்ற நம்ம பார்த்துருக்கோம். ஆஃப்கோர்ஸ் நான் தேனோஸ் வந்து இது வரைக்கும் ஒரு பெரிய பிக்கஸ்ட் வில்லன் அப்படின்ற பார்த்த ஒரு விஷயம் எம்சியூவில். பட் இப்போ அவரோடவும் பவரான ஒரு ஆள் தான் டாக்டர் டூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எம்சியூ மொத்த காமிக் புக் உலகத்திலேயே தேர்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது டாக்டர் டூமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டான்லி, ஆஃப்கோர்ஸ் எம்சியூ காமிக்ஸின் மார்வல் காமிக்ஸின் தந்தை அப்படின்னு பார்த்துட்டோன்னா அது ஸ்டான்லி.
அவரோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு அவர் பர்சனலாக சொல்லியிருக்கிற ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த டாக்டர் டூமாக தான் இருக்குது. ஸோ அந்த டாக்டர் டூம் வந்து எப்படி எம்சியூக்குள்ளே உள்ளே வர போகிறாங்க, நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்குள்ளே எப்படி இந்த டாக்டர் டூம் உள்ளே வர போகிறாரு, அண்ட் டாக்டர் டூமையும் டோனி ஸ்டார்க்கையும் எப்படி அவங்க வந்து வித்தியாசப்படுத்த போகிறாங்க, அண்ட் அவெஞ்சர்ஸுக்கு டாக்டர் டூம் எந்த மாதிரியான குடைச்சலை கொடுக்குறாரு, எந்த மாதிரியான அப்ரோச் அவர் இருக்கார். ஏன்னா வில்லன்ஸ்லையுமே தேனோஸோடையுமே இவருக்கு வந்து ஒரு நல்ல ரேப்போ கிடையாது, அவெஞ்சர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த 3-வே ஃபேஸ் ஆஃபாக இருக்கலாம், இல்லை எந்தெந்த மாதிரியான இவர் வந்து எந்தெந்த டீமன்ஸை இவர் தனியாக அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் ராபர்ட் டவுரி ஜூனியர் இஸ் பேக். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டாக்டர் டூம் எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.